எண்ணிக்கை அதிகாரம் 11. தபேரா பலி. பின்னர் ஆண்டவரின் செவிகளில் படுமாறு தங்கள் கடின பாடுகளை பற்றி மக்கள் முறையிட்டனர். ஆண்டவர் அதை கேட்டபோது அவருக்கு சினம் மூண்டது. ஆண்டவரின் நெருப்பு அவர்களிடையே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைக்கோடி பகுதிகள் சிலவற்றை அது எரித்துவிட்டது. அப்போது மக்கள் மோசேயிடம் அழுதனர். மோசே ஆண்டவரிடம் அன்றாடவே நெருப்பு அணைந்தது. எனவே அந்த இடத்திற்கு தபேரா என்று பெயராயிற்று. ஏனெனில் ஆண்டவரின் நெருப்பு அவர்களிடையே எழுந்தது. மோசே 70 தலைவர்களை தேர்ந்தெடுத்தல். மேலும் அவர்களிடையே இருந்த பல இன மக்கள் உணவில் பெரு விருப்பு கொண்டனர். இஸ்ரேல் மக்களும் மீண்டும் அழுது கூறியது, நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது. ஆனால் இப்பொழுதோ நம் வலிமை குன்றி போயிற்று. மன்னாவை தவிர வேறெதுவும் நம் கண்களில் படுவதில்லையே. மன்னா கொத்துமல்லி விதை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது. மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர். அரவை கல்லில் அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர். பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர். அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது. இரவில் பாளையத்தின் மேல் பனி விழும்போது மன்னாவும் அதனுடன் விழுந்தது. எல்லா வீடுகளிலும் இருந்த மக்களும் தம் தம் கூடார வாயிலில் இருந்து அழும் குரலை மோசே கேட்டார். ஆண்டவரின் சினம் கொழுந்துவிட்டெறிந்தது. மோசேக்கும் அது பிடிக்கவில்லை. மோசே ஆண்டவரிடம் கூறியது, உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பழுவையும் என்மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்களையெல்லாம் நானா கருத்தரித்தேன்? நானா இவர்களை பெற்றெடுத்தேன்? பாலுண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீர் சொல்வானேன்? இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கு போவேன்? அவர்கள் எனக்கு முன் அழுது, உண்ண எங்களுக்கு இறைச்சி தாரும் என்று கேட்கிறார்களே. நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. இது எனக்கு மிக பெரும் பழு. இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்னை கொன்றுவிடும். உம் பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும். ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, இஸ்ரேல் மூப்பரில் 70 பேரை என்னிடம் கூட்டி வா. அவர்கள் மக்களுள் உனக்கு தெரிந்தவர்களாகவும் பெரியோர்களாகவும் அதிகாரிகளாகவும் இருக்குமாறு பார்த்துக்கொள். அவர்களை சந்திப்பு கூடாரத்துக்கு அழைத்து வா. அவர்கள் அங்கே உன்னோடு நிற்கட்டும். நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசுவேன். உன்னில் இருக்கும் ஆவியில் கொஞ்சம் எடுத்து நான் அவர்களுக்கு அளிப்பேன். நீ மட்டும் சுமக்காதபடி மக்களின் பழுவை அவர்களும் உன்னோடு சேர்ந்து தாங்குவார்கள். மக்களிடம் சொல், நாளை உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இறைச்சி உண்பீர்கள். ஆண்டவரின் செவிகளில் பட நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? எகிப்தில் எங்களுக்கு எவ்வளவோ நன்றாக இருந்தது என்று அழுதிருக்கிறீர்கள். எனவே ஆண்டவர் உங்களுக்கு இறைச்சி தருவார். நீங்கள் உண்பீர்கள். 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் அல்ல. அது உங்கள் மூக்கில் வெளிவந்து உங்களுக்கு திகட்டி போகும் வரை 1 மாதம் முழுவதும் உண்பீர்கள். ஏனெனில் உங்களிடையே இருக்கும் ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். ஏன் நாங்கள் எகிப்திலிருந்து வந்தோம் என்று கூறி அவர் முன் நீங்கள் அழுதிருக்கிறீர்கள். ஆனால் மோசே கூறியது, என்னோடு இருக்கும் காலால் படையினர் எண்ணிக்கையோ 6 லட்சம். அவர்கள் 1 மாதம் முழுவதும் உண்ண அவர்களுக்கு இறைச்சி தருவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அவர்களுக்கு போதுமானதாய் இருக்கும்படி ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அடிக்கப்படுமோ? அல்லது அவர்களுக்கு போதுமான அளவில் கடலில் மீன்கள் எல்லாம் அவர்களுக்கு பிடித்து சேர்க்கப்படுமோ? ஆண்டவர் மோசேயிடம், ஆண்டவரின் கை குறுகிவிட்டதா? இப்போது எனது வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்குமா இல்லையா என்று பார் என்றார். அவ்வாறே மோசே வெளியே சென்று மக்களிடம் ஆண்டவரின் வார்த்தைகளை கூறினார். மக்களின் மூப்பரில் 70 பேரை அழைத்து கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தி வைத்தார். பின்னர் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அவரோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கும் அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை.
2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீது ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்திற்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கு உரைக்கும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். ஆண்டவர் காடைகளை அனுப்புதல். மேலும் ஆண்டவரிடமிருந்து ஒரு காற்று புறப்பட்டு சென்றது. அது கடலில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. பாளையத்தின் அருகில் ஒரு புறம் ஒரு நாள் பயண தொலைவிலும் மறுபுறம் ஒரு நாள் பயண தொலைவிலும் பாளையத்தை சுற்றி தரைக்கு மேல் 2 முழ அளவு உயரத்திலும் விழும்படி செய்தது. மக்கள் எழுந்து அந்த பகல் முழுவதும் இரவு முழுவதும் மறுநாள் பகல் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். மிக குறைவாக சேர்த்தவன் 10 களம் அளவு சேர்த்திருந்தான். அதை அவர்கள் பாளையத்தை சுற்றி வெளியே முழுவதும் தங்களுக்காக பரப்பி வைத்தார்கள். அவர்கள் விழுங்கும் முன் பற்களிடையில் இறைச்சி இருக்கையிலேயே ஆண்டவரின் சினம் மக்களுக்கு எதிராக மூண்டது. ஆண்டவரின் மாபெரும் வாதையால் மக்களை சாகடித்தார். ஆகவே அந்த இடத்துக்கு கிப்ரோத்து அத்தாவா என்று பெயர் வழங்கியது. ஏனெனில் பெருவிருப்பு கொண்டிருந்த மக்களை அவர்கள் அங்கேயே புதைத்துவிட்டனர். கிப்ரோத்து அத்தாவிலிருந்து மக்கள் பயணமாகி அசரோத்துக்கு வந்து அங்கேயே தங்கினர்.